வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அயோத்தியில ராமருக்கு பட்டாபிஷேக விழா நடத்துனாங்க. அத முன்னிட்டு இந்தியாவுல நடந்த ஒரு சில சம்பவங்கள தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பட்டாபிஷேக விழா நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மும்பைல இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதிகள்ல இஸ்லாமியர்களோட ஆட்டோக்கள இந்து அமைப்பினர் அடிச்சு நொறுக்குறாங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னே சொல்லி இந்த மாதிரி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆஸ்பத்திரியில பார்த்தீங்கன்னா, பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல, அங்க உள்ள நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஜெய் ஸ்ரீராம்ன்னு கத்துங்கன்னு சொல்றாங்க. அத பார்த்துக்கிட்டு பின்னாடி சைடுல இருந்துட்டு ஒரு 10, 15 பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை பொறக்கிற இடத்துல கூட அவங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷத்த கொண்டு போய் ஒரு ஒரு கேவலமான செயல செஞ்சுகிட்டு இருக்காங்க. हो गया चलिए बाहर। जय श्री राम। जय श्री राम। जोर से बोलो। जय श्री राम। इधर देखो। जय श्री राम। जय श्री राम। பல சமூக ஆர்வலர்களும் என்ன சொல்றாங்கன்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல பிஜேபி வெற்றி பெறதுக்காகவே கோயில் வேலைகள் முழுவதும் இன்னும் நடந்த முடியல. ஆனா அதுக்கு முன்னாடி எலக்ஷன் வரப்போகுதுங்கிற ஒரே காரணத்துக்காக மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே முன்கூட்டியே இந்த மாதிரி ஒரு விழாவை நடத்தி மக்கள்கிட்ட வந்து ஒரு ஏமாற்று வேலையை செஞ்சுகிட்டு இருக்காரு மோடி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கு இந்து மக்கள்கிட்ட இருந்து.